அஸ்ஸலாமு அலைக்கும். தமாமில் அஞ்சப்பர் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம பிரியாணி வாங்கும்போது அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக மஞ்சூரியன் அப்படி இல்லைனா சிக்கன் 65 ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆடு. ஸோ எப்படி இருக்குது அஞ்சப்பரில் பிரியாணி அப்படின்னு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரியான கூட்டம் அஞ்சப்பரில். அதோடய ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னையில் சாப்பிட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. அஞ்சப்பரில் எல்லாமே நல்லாவும் இருக்கும், அட் த சேம் டைம் காஸ்ட்லியாக இருக்குன்றது. நாங்கள் நேற்று அஞ்சப்பரில் சிக்கன் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டோம். பிரியாணி அடிச்சுக்க ஆளே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. தம்மாமில் நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதோடய ப்ரைஸ் 26 ரியாலு. ஆனால் அதில் ஒருத்தர் கூட வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தது. மட்டன் எல்லாம் காலி ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே ஃப்ரைடே சரியான ரஷ்ஷாக இருந்தது. ஸோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதுக்கு சைட் டிஷ் அவங்க கொடுத்தது ரைத்தா கொடுத்துருந்தாங்க, நம்ம ஊர் தாலிச்சா கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்வீட்டு சேமியா ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. மூணுமே சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லாம் அடிபட்டுரும் அப்படின்ற அளவுக்கு பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி டேஸ்ட்டில் இருந்தது. நல்ல ஸ்மெல்லு. சாப்பிட்ட பின்னமும் வீடு ஃபுல்லாகவே அந்த பிரியாணி ஸ்மெல் தான் சுற்றிட்டே இருந்தது. இவங்கக்கிட்ட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அமௌண்ட் அந்த குவான்டிட்டி கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஆள் சாப்பிடக்கூட அது பத்தாது. ப்ரைஸும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணதுக்கே ஒரு கம்மியான குவான்டிட்டி தான் கொடுத்தாங்க. அது 26 ரியால் போட்டிருந்தாங்க. இதுதான் அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனு. இந்த பில்டிங் சவுதி போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சப்பர் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. ஈதர் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், அப்படி இல்லைன்னு சொன்னால் சிக்கன் 65. இதுதான் அந்த பாக்ஸு. அதில் இருந்த கண்டென்ட் இவ்வளோ தான். இந்த சேமியா ஸ்வீட்டு, தாலிச்சா அண்ட் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ரைத்தாவும் சூப்பராக இருந்தது, ஸ்வீட்டும் சூப்பராக இருந்தது, தாலிச்சாவும் சூப்பராக இருந்தது. பட் குவான்டிட்டி பத்தலை. ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.